அனிதா ஃப்ரம் மேட்டுப்பாளையம். இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிச்சேன். நல்லாவே விடிஞ்சிருச்சு. நேற்று சாட்டர்டே வந்து ரொம்ப நேரம் நைட்டு டிவி பார்த்துட்டே இருந்தாங்களா, 11 வரை ஒரு படம் பார்த்துட்டு அது முடியும் போது 12:30 ஆயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஸ்கூல் லீவ் வரனால சரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ட்டு எந்திரிச்சு பார்த்தா வெளியில் யாருமே இல்லைங்க. இந்த ஏரியாவில் பொதுவாகவே யாருமே இருக்க மாட்டாங்க, அதனால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து வாசல்லாம் கூட்டிகிட்டு எல்லாருமே நேரத்தில் எழுந்திரிச்சி வாசல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் வாசல்லாம் கூட்டிகிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு செம்பருத்தி செடி ஒன்று வச்சுருந்தேங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த செம்பருத்தியை ஃபுல்லாக யாரோ ஒடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காவும் அப்புறம் கருகப்பழம் மரமும் வச்சுருக்கேன். அது மருதாணி இருக்குது, அப்புறம் அது நல்லா தழுத்து இருக்குது. அந்த செம்பருத்தி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தழுக்க விடாமல் காலையில் நம்ம லேட்டாக தானே எந்திரிக்கோம். இந்த லைனில் போகிறவங்களாம் அதை ஒடிச்சு அந்த இலையாவது பிச்சுட்டு போயிருக்கலாம், ஃபுல்லாக ஒடிச்சிட்டு போயிடுவாங்க. அது தழுக்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன செம்பருத்தி ஒன்று வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு வளராது. ஸோ காலையில் நம்ம வந்து இந்த கூட்டுறது பெருக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கிச்சன் ஒர்க் இருக்குது, கிச்சன் ஒர்க் பண்ணணும். இன்னுமே யாருமே எந்திரிக்கலை, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இனி அவங்க எந்திரிக்கவங்களே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே நான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டேங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய ஒர்க் இருக்குது. நாங்கள் அதுக்குமே கொஞ்சம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வெளியே இன்னைக்கு கிளம்புனதுக்கப்புறமா நாங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு ஏதாவது இன்றைக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. மத்தியானம் வந்து அதை செஞ்சு சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ காலையில் வெளி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கேட்டு அடைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இனி யாருமே எந்திரிக்கலை. என்ன தான் இருந்தாலும் எல்லாருமே எந்திரிச்சு வந்து உக்காந்துருந்தா தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? நம்ம மட்டும் சைலண்ட்டாக எந்திரிச்சு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து யார் எந்திரிக்கலை அப்படிங்கிறத நான் சைலண்ட்டாக இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். போய் பார்ப்போம்மா அவங்க ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். எல்லோரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இந்த ரூமில் அந்த ஏசியை போட்டதுனால நாங்கள் பாய் போட்டு கீழே தான் படுப்போம். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தூங்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆமாம், நம்ம ரெகுலராக நம்மளோட கிச்சனுக்கு கிளம்பிடலாம். கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா நைட்டே கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடந்துச்சு, ஆனால் நான் கழுகி வைக்காமல் படுத்துட்டேன். நேற்று படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா, அதனால் படுத்துட்டேன். சரி நம்மளும் கொஞ்சம் சுடுதண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் எப்போவுமே ஹீட் வாட்டர் குடிச்சிருவேன். அதனால் ஹீட் வாட்டர் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் அதை குடிச்சிட்டு அப்புறமா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். போன வாரத்தில் நாங்கள் ஏரியாவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ இதே மாதிரி ஜக்கு அங்கே இருந்தது. அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நானுமே இன்றைக்கி தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே அவங்களுக்கு வந்து நெல்லிக்காய், கேரட்டு, ஆப்பிளு, அப்புறம் பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டுட்டு ரெகுலராக ஜூஸ் குடிப்போம். எங்கள் வீட்டில் யாருமே டீ காஃபி குடிக்க மாட்டாங்க. டீ காஃபி குடிக்கிற பழக்கம் யாருக்கும் இல்லை காலையில். அதனால் அவங்களுக்கு ஜூஸே ரெகுலராக போட்டு வச்சுருவேன். என்ன ஜூஸ் கொடுத்தாலும் அவங்க குடிச்சிருவாங்க. டீ காஃபியை தவிர அவங்களுக்கு டீ காஃபி வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி இங்கே மேட்டுப்பாளையத்தில் காயெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. ஸோ அதவே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நேற்றுக்கே போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக காலைல ஜூஸ் காயெல்லாம் கட் பண்ணி ஜூஸ் போட்டு எல்லாருக்குமே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிஃபன் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து நம்ம காலையில் ஹெவியாக பண்ண வேண்டாம். ஏன்னா மதியானம் வந்து இன்றைக்கி சண்டேனால எப்படியும் சிக்கன், நான்வெஜ்ஜு, மட்டன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அது பிரியாணி அந்த மாதிரிலாம் செய்கிறனால நான் எப்போவுமே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் ஃபுட்டாக தான் நான் வந்து செஞ்சு கொடுப்பேனே. நான் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட்டு காலையில் கொடுக்க மாட்டேன். சேமியா, உப்புமா இந்த மாதிரி சிம்பிளாக சண்டே மட்டும் காலையில் முடிச்சிருவேன். ஏன்னா மதியானம் எப்படி இவங்க ஹெவியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அதனால் நம்ம வந்து காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையுமே நான் வந்து காலையில் வந்து இன்றைக்கி சேமியாவே செஞ்சிடலாம். ஆளுக்கு ஒரு முட்டையும் பொரித்து கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டுப்பாங்கன்னு நினச்சிட்டேன். அவங்க எந்திரிக்கவங்களே நம்ம சைட் பை அதே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஜூஸும் வந்து அடித்து ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்படி எந்திரிச்சு வந்தோடனே நேராக டைனிங் டேபிள் போய் ஜூஸ் தான் எடுத்து குடிப்பாங்க. ஸோ அதையுமே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குங்க, நிறைய துணி. அதை கொண்டு போய் துவைச்சி போட வேண்டிய வேலை ஒர்க் இருக்குது.
அப்புறம் துணியுமே நம்ம துவைச்சி போட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் இன்றைக்கி. துணி நிறையவே துணி இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக துவைச்சிட்டு இன்றைக்கி நாளைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் 2 டேஸ் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒர்க் லீவ் விட்டாங்க. திங்கக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை அதாங்க ஸ்கூல் வச்சுருக்குறாங்க. புதன்கிழமையிலேருந்து இந்த ஏப்ரல் ஃபுல்லாகவே லீவு தான். அப்புறம் மே ஃபுல்லாக லீவ் விட்டுருக்குறாங்க. இவங்க சிபிஎஸ்சி படிக்கிறதுனால இவங்களுக்கு மற்ற ஸ்கூல் மாதிரி லீவு வராது. ஏப்ரல் ஃபுல்லாகவே வச்சுருவாங்க. அது இந்த டைம் எலெக்ஷன்னால் மட்டும்தான் இந்த லீவ் வந்து விட்டுருக்குறாங்க. கேஸ் நான் புக் பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. இன்னுமே எனக்கு கேஸ் வரலங்க. எனக்கு மெயினாக அங்கே போகணுன்ருக்கேன். போய் கேஸ் வாங்கிட்டு அது என்ன ஏதுன்னு கேட்டோம். நேராக தான் போய் கேட்கணும். பக்கத்துல எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் புக் பண்ணாலாம் வராது, நீங்கள் நேராக போய் கேளுங்க. நேராக போய் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம அதனால் நேராகவே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போன வீடியோவில் ஒரு மண்பானை போட்டிருந்தது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மண்பானை பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணி எவ்வளோ தான் எடுத்து குடித்தாலும் அந்த மண் வாசனை இருந்துகிட்டே இருக்குது அந்த மண்பானையில். அதனால் அது மறுபடியும் ஃபுல்லாக எடுத்து கீழே கொட்டிட்டு கழுகிட்டு ஃபுல்லாகவே கழுகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பானை நல்லா மறுபடியும் தண்ணி வச்சுருக்கேன். அது வைக்க அந்த வாசம் வந்துகிட்டே இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நைட்டு நான் ஊற்றி வச்சுட்டு காலையில் பார்க்கும்போது ரொம்பவே கூலிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு தண்ணியை விட நல்லா கூலிங்காகவே இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த மண் வாசனை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே தண்ணி குடிக்கிறனால அந்த மண் வாசனை அந்தளவுக்கு கொஞ்சம் புதுப்பானனால அப்படி இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. இனி அதையுமே கொஞ்சம் ஃபுல்லாக ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு தூர கொட்டிட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஃபுல்லாக தண்ணி நெப்பி வைக்கணும். அதில் வச்சு குடிக்கணும். நான் சைடு போய் சேமியா ரெடி ஆனோடனே எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாம் எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ண போயிட்டாங்க. ஜூஸும் குடிச்சிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இனி அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா சேமியா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பொதுவாகவே 10 தான் எந்திரிப்பாங்க. லீவு விட்டாலே 10 9 தான் எந்திரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெகுலராக சில டைம் சாட்டர்டேயும் ஸ்கூல் வச்சுருவாங்க, சண்டேயும் வச்சுருவாங்க. அப்படிங்கும்போது லீவ் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்க. படத்துக்கோ வெளியே எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஃபுல்லாக வீட்லேயே அந்த லீவ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட்ட சேமியாவும் இதுவும் லைட் ஃபுட்